அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. தேவன் நம்மளை அப்படியே நடத்தி கொண்டு வருகிறார். சந்தோஷமாக தேவன் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கி வேதத்தின் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி தலைப்பு என்னன்னா, சுத்த இருதயம். தேவன் நமக்கு நம்மளை முன்பதாகவே உருவாக்கும் போது என்ன கொண்டுகிறார்? சுத்த இருதயத்தை நம் ஒவ்வொருக்கும் தேவன் தந்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமேன். உண்மையாக தேவனை உருவாக்கும் முன்பதாகவே நம்மளை பரிசுத்தப்படுத்தின தேவன் நம்ம இருதயத்தையும் என்ன பண்ணுறார்? சுத்தமாக தான் தேவன் படைத்தார். ஆனால் காலகட்டங்களிலே நம்முடைய இருதயங்கள் ஒரு அழுக்காய் மாறி போகிறது சில நேரங்களில், சில சமயங்களில். அதனால் தேவன் நம்மளை படைக்கும் போது உண்மையாக சுத்த இருதயம் உள்ள தான் தேவன் நம்மளை உருவாக்கினார். எடுத்து வாசிங்கள் சங்கீதம் 73:1 சங்கீதத்தை. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். பாருங்க, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நமக்கு என்றைக்குமே நல்லவர் தான். அவர் ஒருபோது நமக்கு தீங்கு செய்கிற தேவன் அல்ல. நம்மளை தேவன் நல்லவராகவே படைத்தார், நல்லவராகவே நடத்தி வருகிறார். தகப்பனே, எனக்கு சுத்த இருதயத்தை கொடுங்க ராஜா. சின்ன தேவ சமூகத்தை நம்ம கேட்கும்போது நிச்சயமாக தேவன் நம்முடைய இருதயத்தில் இருக்க எல்லா அழுக்கு வெறுப்பு எல்லாவற்றையும் எடுத்து போட்டு இன்றைக்கு உங்களுக்கு சுத்த இருதயத்தை கொடுக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அவர் சுத்தமுள்ள தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் நம்ம என்ன பண்ணுறார்? நம்ம பரிசுத்தமாகுவதற்கு தான் தேவன் விரும்புகிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக மாறுறதுக்கு தான் அவர் விரும்புகிற தேவன். அதனால் நம்ம இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு தேவன் விரும்புகிற, அதுக்கு நாம் என்ன பண்ணோம்? இடம் கொடுக்க வேண்டும். அவருக்கு நம்ம இருதயத்தை அவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். நாம் என்னைக்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், நம்முடைய குடும்பங்கள் நல்லாயிருக்கும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள். தேவ சமூகத்தில் ஒவ்வொருவரும் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். இந்த சுத்த இருதயத்தை முதலாவது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நம்ம பெற்றோர் எடுத்துலாம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கும் போது அந்த பிள்ளைகள் வளரும் போது என்ன அப்படி நல்ல விதமாக வளருவார்கள். கசப்பான காரியங்களை சொல்லி கொடுப்போமானால் அந்த பிள்ளைகள் கடைசி காலங்களிலே அவர் சீர்கட்ட நிலைக்கு போகிறதா இருப்பார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கும் போது நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்தால் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? மேன்மையாக வைப்பார். அது மட்டும் இல்லாமல் மத்தேயு 5:8 எடுத்து வாசியுங்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். தேவன் நம்மளை இந்த பூமியிலே பாக்கியவான்களாய் பாக்கியவதிகள் நம்ம வைத்திருக்கிறாரு. ஏனென்றால் நம்ம அநேகருக்கு ஜெபிக்கிறோம், அநேகருக்கு சுகம் கிடைக்குது, அநேகருக்கு ஜெபிக்கிறோம், கண்ணீர்கள் மறையுது. நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். அதனால் தேவன் கொடுக்குற பாக்கியம். இருதயம் சுத்தமில்லை என்றால் ஒரு காலம் ஒன்று நம்மளால் செய்ய முடியாது. தேவன் நம்மோடு இருக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு அனுதினமும் அவரை நாம் தேட வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், அவர் சமூகத்தில் ஒன்று கூட வேண்டும். அதான் சொல்கிறாரு, இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். they shall see God. தேவன் நாம் இருதயம் சுத்தம் வந்தால் தான் அவரோட பேச முடியும், பாடுக முடியும். நான் இன்றைக்கி நம்ம கேட்டால் யாரெல்லாம் தேவனை பார்த்துருப்போம், எல்லோரும் கை தூக்கலாம். ஆனால் கை தூக்க எப்படி இருப்பான்? நம்ம அவர் இருதயத்தை பார்த்தா தான் தேவனுக்கு தெரியும். சுத்த இருதயம் இருந்தால் தான் தேவனை பார்க்க முடியும், அவரோட பேச முடியும், அவரோட உறவாட முடியும். இந்த சுத்த இருதயம் நம்ம அவரிடத்தில் இல்லைன்னா தேவனை பார்க்க முடியாது, பேச முடியாது, அவரோட உறவாட முடியாது. அதனால் அதுக்காக தேவ சமூகத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ண, ஆண்டவரே எனக்கு சுத்த இதயத்துக்கு தாருங்கப்பா, உன்னோட பேசணும்ச்சா, உம்மோட உறவாடணும், உம்மோட நான் நடக்கணும், உம்மோட பேசணும், உறவாடணும்னு சொல்லி தேவ சமூகத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது தேவன் நம்மோடு பேசுகிறவராய் உறவாடுகிறவராய் நம்ம குடும்பத்தை நடத்துகிறாய் அவர் இருக்கிறார். சங்கீதம் 51:10 தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சங்கீதக்காரர் தாவீது ஒரு பெரிய ராஜா தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறார், ஒப்பு கொடுக்கிறார். என்ன ஒப்பு கொடுக்கிறார்னா, தேவனே சுத்த இருதயத்தில் கொடுங்க. இன்றைக்கி பணம் இருந்தால் போதாது,
படிப்பு இருந்தால் போதாது, அழகு இருந்தால் போதாது, அந்தஸ்து இருந்தால் போதாது. இவை எல்லாத்தையும் காட்டிலும் சுத்த இருதயத்தை தேவன் விரும்புகிறார். அவங்க இடத்திலே நம்ம வாழ்கின்ற இடத்துல நம்ம எப்படி இருக்க சாட்சியாய் நாம் நிற்க வேண்டும். அது கொண்டு நம்மளை போன்றோம் மற்றவர்களிடையே அன்பாய் பழக வேண்டும், அன்பாய் பேச வேண்டும். அந்த இருதயத்தை தேவன் நமக்கு கொடுக்கணும். யாரையும் எடுத்தெறிந்து பேசாதபடிக்கு பொறுமையோடு இருப்பதுக்கு தேவன் நமக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால் அதுக்கான சுத்த இருதயம் நமக்கு தேவன் விரும்புகிறார். சுத்த இருதயம் இருந்தால் தான் நம்மளால் எந்த ஒரு காரியமும் நம்மளால் செய்ய முடியும். நம்ம இருதயம் எப்படி இருக்குதுன்னா, எடுத்து வாசிங்கள் எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுதலுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பாருங்க. அதனால் இப்படியாப்பட்ட இருதயத்தை தேவன் புறக்கணிக்கிறார், வேண்டான்றார். இப்படி இருதயப்பட்டால் நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டாம் என்று புறக்கணிக்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தகப்பனே என் இருதயத்தை கூட மாற்றுகிறாச்சா. ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும், தகப்பன் என் இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாய் காணப்படுகிறது. இருதயத்தை எல்லாம் கசப்பு, வெறுப்பு, காயம், குரோதம், விரோதம், பகை எல்லாம் இருக்குது இந்த இருதயத்தில். இந்த இருதயத்தை சுத்தப்படுத்த வேண்டுமென்றால் தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அதனால் தேவ சமூகத்தில் தகப்பனே நல்ல இருதயத்தை கொடுங்கராச்சா, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுங்க அப்பா என்று கேட்கும்போது தேவன் நம் இருதயங்களில் சுத்த இருதயத்தை கொடுக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். சங்கீதம் 51:7 சொல்கிறது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவே, என்னை கழுவி அருளும், அப்போது உறைந்த மழையிலும் வெண்மையாவின்னு சொல்லி சங்கீதக்கார் தாவீதுராஜா தான் மீண்டும் ஆண்டவர் கேட்குறாரு. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். நாம் கூட ஒவ்வொரு அனுதினமும் தகப்பனே நீ என்னை சுத்திகரிங்கிறப்பா. ஒரு நாள் முழுவதுமாய் நமக்கு தெரியாத பாவங்களும் செய்திருக்கலாம், நம்ம அறியாமல் செய்திருக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் தகப்பனே சுத்த இருதயத்தை என்னிலே தாரும்ப்பா. நம்ம செய்கிற பாவங்கள் நமக்கு தெரியாத சில நேரங்களில் சிலர்கள் பாவம் தெரிந்தவர்கள் செய்கிறவர்களும் இருக்கிறாங்க. அப்படி இல்லை, கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்படியே காணப்படக்கூடாது. அறியாத பாவங்களுக்கு தேவன் மன்னிப்பார், அறிந்து செய்கிற பாவங்களை தேவன் மன்னிக்கவே மாட்டார். அதனால் தாவீது கேட்பது போல் நாமும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவன் நல்ல இருதயத்தை கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். அவர் வீடை எப்படி சுத்தம் வச்சிருக்கப்போ அந்த இருதயத்தை ஒவ்வொரு நாளும் பண்ண சுத்தமாக பரிசுத்தமாக நாம் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 20:9 எடுத்து வாசிங்கள். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? என் இருதயத்தை நான் சுத்தம் வச்சுக்கிறேன், யாராவது சொல்ல முடியுமா? ஒரு நாளும் சொல்லணும். அது சுத்தத்தை கொடுக்குறவரு தேவன் தான் கொடுக்கணும். அதனால் சொல்கிறாரு, என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமாறு துப்புரண்டு சொல்லத்தக்கவன் யார்? என் இருதயம் சுத்தமாக ஒவ்வொரு நாளும் வச்சுக்கிறேன். சில வேலைகளில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அறியாமல் பாவம் செய்கிறோம், நாவினாலேயோ வாயினாலேயோ செய்யினாலேயோ. ஆனால் யாரும் ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறது, அந்த சுத்தத்தை தேவன் பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். அதனால் தேவன் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தை அவர் விரும்புகிறதான் இருக்கிறபடினாலே சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அதான் தேவன் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தை நான் தேர்வுகளாக இருக்கணும். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என்று என் பாவமாறு துப்புரவன் என்று சொல்லத்தக்கவன் யார்? அதனால் இருதயங்களை எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணோம், பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நம்ம இருதயம் இடரலாக இருக்கக்கூடாது. மற்றவர்களை பாவம் செய்ய முடியாது நாம் அவர் சமூகத்தில் காணப்படக்கூடாது. நம்மை பார்த்து மற்றவர்கள் நல்லாவாக இருக்கணுமே தவிர நம்மை பார்த்து கெட்டவர்களை மாறக்கூடாது. அதுக்காகத்தான் தேவன் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். தேவன் நம்மளை எதுக்கு வைத்திருக்கிறார்? மற்றவர்களுக்காக, மற்றவர்களை பிரயோஜனப்படுத்துவதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அதனால் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் நான் கேட்போமானால் நிச்சயமாக தேவன் அப்படி இருதயத்தை கொடுக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஒருபோதும் அவர் நம்ம தள்ள மாட்டார். மற்றவர்கள் பிரயோஜனத்துக்காக தான் நம்ம வைத்திருக்கிறார். மற்றவர்கள் உதவி செய்ய முடியாது தான் நம்ம தேவன் நம்மளை வைத்திருக்கிறார், நடத்துகிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் நம் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியமும் கூட. அது மட்டும் இல்லாமல் மத்தேயு 8:3 சொல்லுது, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அவன்கிட்ட ஒரு குறை வந்துடுது. என்ன குறைனா வியாதி, குஷ்டரோகம்ன்ற பெரும் வியாதி அவங்ககிட்ட காணப்பட்டது. ஆனால் தேவனை விசுவாசித்தான். அப்படி தான் நான் நினைக்கிறேன்.
தேவனை அவனை விசுவாசித்தான். இயேசு தன் கைகள் நீட்டி அவனை தொட்டு, எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆண்டவருக்கு உங்களை நல்வழி நடத்த சித்தம் உண்டு, நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமானால், தேவனுடைய சித்தம் நிறைவேறுமானால் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மற்றும் சிறப்பாக செயல்படும். அதனால் நம்முடைய சித்தம் ஒன்றும் கிடையாது. இந்த பூமியில் தேவனின் சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் தவிர நம்முடைய சித்தத்துக்கு ஒன்றும் ஒப்பு கொடுக்கக்கூடாது. யாக்கோப்பு 3:14 எடுத்து வாசிங்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்க, அநேகர் கசப்பான வைராக்கியத்தை கொண்டு வச்சுக்கிறாங்க, விரோதம் இருக்குது, இதெல்லாம் வைத்திருந்தா பெருமை பாராட்டுங்க. அப்படியாப்பட்ட எண்ணங்கள் நம்ம இருக்குமானால் தேவன் இன்றைக்கு அதை அழித்து போடுகிறார். அதை அப்படி எண்ணங்கள் நம்ம இருதயத்தில் காணப்படக்கூடாது. உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியம், தேவனுடைய பிள்ளைகளாக வந்துட்டு பிற்பாடு நமக்கு வைராக்கியம், கோபம், மூர்க்கம், விரித்தனம் இதெல்லாம் என்ன பண்ணோம், அன்றைக்கே கொஞ்சம் என்றைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் முழங்காடு பண்ணிட்டு ஜெபித்து அவன் ஆண்ட சமூகத்தில் ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்றைக்கே நம்முடைய பாவங்கள் எல்லாம் விட்டு ஒழிஞ்சிடணும். அது நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனை வருது, போராட்டம் வருது, கண்ணீர் இருக்குது. இதெல்லாம் என்றைக்கு நான் விட்டு ஒழிக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், சமாதானம், மன நிறைவாய் காணப்படும். ஆனால் இருதயத்தில் கசப்பான காரியங்கள், வைராக்கியங்கள், விரோதங்கள் வைத்தீர்களான நீங்கள் பெருமையை பாராட்டுகிறீர்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாக நம்ம நாவிலே பொய் வரக்கூடாது. உண்மையை பேசணும். அவனுடைய பிள்ளைகள் உண்மையாக பேசணும். உயிரே போனால் கூட உண்மையை பேசணும். அப்படியாப்பட்ட பிள்ளைகள் நம்ம காணப்பட வேண்டும். வார்த்தைக்கு வார்த்தைக்கு பொய் பேசக்கூடாது. தேவனை பொய் பேசினா தேவனை மறுதளிக்கிறவன் மாறி போடுறோம். ஏன் அப்படின்னா சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொன்னால் தேவனை மறுதளிக்கிறவன் மாறி போய்டுறோம். தேவனை வெட்கப்படுத்துகிறோம் நம்ம. ஆனால் இப்படியாப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடவாதபடிக்கு உண்மையும் உத்தமமாக நாம் இருப்போமானால் தேவனின் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க வல்லராய் கொடுக்கிறார். நமக்கு அநேகருக்கு தவிர தவறான எண்ணங்கள், தவறான யோசனைகள், தவறான சிந்தைகள், தவறான பார்வை, தவறான எண்ணங்கள் இதெல்லாம் யார் கொண்டு வருதுன்னா சத்துரு கொண்டு வரோம். இப்படியாப்பட்ட எண்ணங்கள், இப்படியாப்பட்ட காரியங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட யோசனைகள், தீய குணங்கள் இப்படியெல்லாம் யார் கொண்டு வருதுன்னா பிசாசம் நம்ம கொண்டு வருகிறோம். நீ ஒவ்வொன்றா தேவ சமுதிரம் காத்திருந்து ஜெபத்தை பண்ணி பாரு, அந்த சத்துரு உன்னை விட்டு வெளியே போயிடும். இதெல்லாம் கொடுக்குறோம் சத்துரு. அவனை ஜெயிக்கணும்னா முழங்கால் படி இடணும். ஒவ்வொரு நாளும் தேவனை தேடணும், அது சமுத்திரம் நோக்கி பார்க்கணும். தகப்பனே இன்றைக்கு இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாராச்சா. நான் கேட்கும்போது நிச்சயமாக நமக்கு இருதயத்தில் அந்த கசப்பான சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனை, கெட்ட யோசனை எல்லாவற்றையும் தேவன் அகற்றி போட்டு நல் இருதயத்தை தேவன் கொடுக்கவலராய் காணப்படுகிறார். தீத்து 1:15 சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய பக்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். நம்முடைய எப்படி இருதயம் சுத்தமாக இருக்குதோ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் சுத்தமாக இருக்கும். என்றைக்கு அந்த இருதயத்தில் அசுத்தம் வந்ததோ நம்மளோட வாழ்க்கையும் சரி இருக்காது, நம்முடைய குடும்பம் சரி இருக்காது, நம்முடைய பிள்ளைகளும் சரி இருக்க மாட்டார்கள். யாருக்குன்னா அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாக இராது. தேவன் நம்மளை நம்ம தொட்ட நாளிலிருந்து எத்தனையோ நன்மைகளை தேவன் நமக்கு செய்திருப்பார். அதெல்லாம் மறந்துடுவோம். ஏதோ ஒரு காரியத்தில் தடைப்பட்டிருக்குமானால் அதை குறித்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேதனைப்பட்டு கொண்டு இருப்போம். நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், உபாசம் எடுக்கிறேன், தேவன் என் வாழ்க்கையில் என்ன நன்மை செய்தார்ன்ட்டு அவரை கேள்வி கட்டி கொண்டு இருப்போம். எதனால் அந்த காரியம் நடக்குது நம்ம என்னமே ஆராய்ந்து பார்க்க மாட்டோம். எதனால் அந்த காரியம் சில காரியங்களிலே நாம் செய்கிற காரியங்கள் நிமித்தம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தடையாய் காணப்படுது.
அப்படியே நான் உண்மையிலே எதுனா பாவம் பண்ணியிருந்தா தயவாக மன்னிங்கப்பா சொல்லி அவர் சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது தேவன் அப்படிப்பட்ட நோய் நொடியிலிருந்து விடுதலை தேவன் கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். அதனால் ஒவ்வொரு தேவ சமூகத்தை தேடணும், அவற்றில் உண்மையாக இருக்கணும். அதான் 16ஆம் வசனம், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படியாப்பட்ட பிள்ளைகள் ஆலயத்துக்கு வந்துன்னா வராமல் இருந்துடலாம். ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? ஒரு ஒழுக்கத்துக்காக வரோம். சபையில் ஒரு ஒழுங்கு இருக்குது. இந்த ஒழுக்கத்தை விட்டுட்டு வருவோமானால் தேவன் நம்மளை எப்படி வைத்திருப்பார்? மற்றவர்களுக்கு ஆகாதவர்களாய் வைத்து இருப்பார் அவர். அதான் சொல்ற, கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். எந்த ஒரு நற்கிரியை காண முடியும். இன்னத்தான் வேதத்தை அன்றாடம் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகள் கேட்டாலும் கீழ்ப்படியாமை இல்லை. நான் செய்து தான் செய்வேன், நான் நடக்கிறத தான் நடப்பேன், நான் பண்ணுறது தான் நான் பண்ணுவேன். அப்படி வைராக்கியம் உள்ளவர்களாய் கீழ்ப்படியாதவர்களாய் அகங்காரிகளாய் காணப்படுகிறவர். இந்த காலங்களெல்லாம் விட்டு விட்டு தேவ சமூகத்தில் தன்னைத்தானே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது தேவன் இறங்குவார். நிச்சயமாக உங்களுக்கு தேவன் இறங்கி குடும்பங்களிலே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகள் நல்ல ஒரு நிலைமை கொண்டு வருவார். ஒன்றே உண்டு, தேவ சமூகத்தில் சங்கீதக்காரன் தாவீதை போல தகப்பனே சுத்த இருதயத்தை என்னில் தாருங்க அஞ்சு ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆனால் தேவனி பிள்ளைகள் எப்படி அப்படி கஷ்டம் வந்தாலும் பொறுத்துக்குங்க, சமூகத்தில் காத்துருங்க, அடங்கிருங்க. இன்றைக்கி கீழ்ப்படியால் அநேகர் காணப்படுகிறார்கள். இன்றைக்கி விசுவாசிகளாய் தேவனை எப்போதும் தேர்வுகளாய் தேவ சமூகத்துக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கலாம் மாற வேண்டும். நம்மளால் முடிந்த அளவு ஜெபிக்கலாம், உதவி செய்யலாம். அப்படி இதயத்தை கொடுப்போம் என கேட்போமானால் நிச்சயமாக தேவன் இப்படி இதயங்களை கொடுத்து நம்மளை தேவனை வழிநடத்த வல்லவராய் காணப்படுகிறார். ஆதியாகமம் 6. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு மனஸ்தாபப்பட்டார். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமுமாய் இருந்தது. ஓகே, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். நம்மளை படித்ததுக்கு தேவன் மனஸ்தாபப்படுறாராம். எதுக்கு இந்த ஆத்மா படித்தேன், எதுக்கு இந்த மகனை உருவாக்கினேன், எதுக்கு இந்த மகளை உருவாக்கி சொல்லி தேவன் மனஸ்தாபப்படுறார். ஏன்னா கீழ்ப்படுதல், வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுதில்லை, வேத வசங்களுக்கு கீழ்ப்படுதில்லை, ஒரு ஜபம் இல்லை, ஒரு வேத வாசிப்பு இல்லை. இந்த கடைசி நாட்களில் இப்படியே காணப்படுவோமானால் நிச்சயமாக தேவன் அப்படி சமுத்திரம் கூட சேர்க்க மாட்டார். அவர் யாருன்னு கேட்பார் நம்மளை பார்த்து. எப்படியாப்பட்ட நிலைமைக்கு போகாதபடிக்கு தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் தேடுவோம். தேவனை அதிகமாக நாம் தேடுவோம், அதிகாலையில் தேடுவோம். அதுபோல் நம்ம இதயங்களை நாம் காத்துக்கொள்வோம். அதனால் அவருக்கு அறியாதது ஒன்றுமே இல்லை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி காரியங்கள் செய்ய வேண்டுமென்றால், அதிசயங்கள் அற்புதம் செய்ய வேண்டாம், நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிப்போமானால், தாழ்த்துவோமானால் நிச்சயமாக தேவன் நம்முடைய குடும்பங்களிலே பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே கொடுத்த வசங்களை ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஆமேன்.